ஆண்டவரை நான் ஆராய்ச்சி பண்ணி தாண்ட முடியாத உயரத்தை தாண்டுவேன். கடக்க முடியாத இருளை நான் கடப்பேன். ஹalleluya. தான் பொக்கிஷங்களின் பொக்கிஷம். ஹalleluya. சங்கீதம் 73 லேசா தோண்டிட்டு முடிச்சிருவோமா? ஆமென். இது தோன்றது எப்படின்னு பார்க்கலாமா? சங்கீதம் 73க்கு வாங்க. 1 வசனம் வாசிக்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆசாப் என்ன சொல்றாரு? No doubt about it. God is good. Good to good people. Good to the good hearted. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. அடுத்த வசனம் வாங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஹalleluya. ஆக்சுவலா இந்த வசனத்தை முந்தின வசனத்தையும் அடுத்த வசனத்தை இணைச்சு வாசிச்சா தான் விளங்கும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாருங்கிறது வெளிச்சம். இது என்னது? இட்ஸ் a light from God. தேவனை குறிச்ச ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் எனக்கு இருந்ததுனால தான் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே எஸ். நிறைய பேர் சறுக்கிறதுக்கு காரணமே வெளிச்சம் அடிக்காததுனால. எஸ். நம்மெல்லாம் சறுக்காம நடந்தாலும் இல்ல, நம்முடைய கால்கள் சறுக்குதலுக்கு தப்பிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆமென். எஸ். நான் எதுலையுமே சறுக்காம நடந்தேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறோமா? இல்லவே இல்லை. என்னுடைய கால்கள் சறுக்குதலுக்கு என் அடிகள் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே. But I nearly missed it. Yes. Hallelujah. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப சொல்லிட்டு அவர் அடுத்து 3வது வசனம் எங்க வர்றாரு பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். சுத்த இருதயம் உள்ளவர்களை விட்டுட்டு இப்ப யாரை பார்க்கிறாரு? துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். தேவனை குறித்து பயப்படாம தேவனை இல்லைன்னு சொல்ற சில பித்தலாட்டக்காரன் எப்படி என்ன செய்யணும் வாழ்றான்னு அந்த வீம்புக்காரர்கள் மேல் பொறாமை அவங்க வாழ்க்கையை பார்க்கிறப்ப 4வது வசனம் சொல்றாரு, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. எல்லாம் நல்லா இருக்கு. துன்மார்க்கனுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். எந்த சங்கடமும் இல்லை, எந்த சிரமம் இல்லை. ராஜபோக நல்லா தான் இருக்கான். சாமி இல்லைன்னு சொல்றவன் நல்லா தான் இருக்கிறான். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நான் நினைக்கிறது கூட நடக்கலன்னு சொல்றேன், அவன் நினைச்சதோட அதிகமா நடக்குதுன்றான். எஸ். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வான மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சாமி இல்லைன்றவன்லாம் நல்லா இருக்கிறானே, சாமியை தேடாதவன்லாம் நல்லா இருக்கிறானே, துன்மார்க்கமா வாழ்றவன்லாம் எவ்வளவு சுகபோகமா ஜீவிக்கிறானே, அவன் விரும்புறதோட அவனுக்கு அதிகமா என்ன செய்யுது நடக்குது, என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் இன்னொரு பக்கம் என்ன செய்யறாரு, ஆசாப் பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. இல்லாதவன்லாம் சாமி இல்லைன்னு சொல்றான், தேவனை சுத்தம் இல்லாம என்னென்ன தப்பு பண்றான், அநியாயம் பண்றான், அட்டுழியம் பண்றான், இவன் எல்லாம் நல்லா இருக்கிறான்.
ஆனா நான் பாருங்க இருதயத்தை என்ன பண்றேன், நான் சுத்தம் பண்றேன். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நான் எதுக்கு இவ்வளவு யோக்கியமா இருக்கணும்? நான் இவ்வளவு உண்மையா இருந்தோம், இவ்வளவு யோக்கியமா இருந்தோம், நான் இந்த அளவு தேவனுக்கு நான் பயந்தவனா இருந்தோம், எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கலையே. நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் தேடுற தெய்வம் நல்லவரு, ஆனா எனக்கு நடக்கிறது எதுவுமே நல்லாவே இல்லை. அதான் சங்கீதக்காரனுடைய விளக்கம். வெளிப்பாடு இல்ல, விளக்கம். எக்ஸ்பிளனேஷன் வேற, எக்ஸ்போசிஷன் வேற. எஸ். ரெவலேஷன் வேற, இன்ஃபர்மேஷன் வேற. எக்ஸ்பிளனேஷன் தான் பெஸ்ட். எக்ஸ்பிளனேஷன் வேற, விளக்கம் வேற, வெளிப்பாடு வேற. இங்க இவரா ஒன்னு ஆராய்ஞ்சு, இவரா லைஃப் ஆராய்ஞ்சு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கத்தினுடைய கன்க்ளூஷன் என்ன? நான் எதுக்கு உண்மையா இருக்கணும், நான் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், இருந்து ஒரு பிரயோஜனம் என்னன்னா இல்லையே. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். If I had really spoken this way, இந்த மாதிரியெல்லாம் நான் நிச்சயமா நான் பேசுவேன் அப்படின்னா, I would have been a traitor to your people. Yes. உம்முடைய ஜனத்துக்கு நான் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இல்ல, நான் உங்களுக்கு துரோகம் பண்ற ஒரு துரோகியா தான் இருப்பேன். எஸ். தேவனை குறித்து வருகிற சந்ததிக்கு பேச வேண்டிய விதத்துல பேசாதது ஒரு துரோகம். எஸ். ஆமென். ஸ்நேகிக்கிறவன், தேவனை ஸ்நேகிக்கிறவன் வருகிற சந்ததிக்கு, தனக்கு அடுத்து வருகிற சந்ததிக்கு தன் தேவனை குறிச்ச காரியங்களை டீச் பண்ணுவான். எஸ். தாண்டா உங்க அப்பா ஆராதிச்ச சாமி, தாண்டா நான் ஆராதிச்ச தெய்வம், இப்படி தாண்டா என்ன நடத்தினாரு, இவரை எதுக்கு நம்பலாண்டா? ஆமென். உனக்கு இவர் தான், புள்ள ஒட்டிக்கு தான், நம்ம தலைமுறைக்கே இவர் தாண்டா. எந்த காலகட்டத்தில் இவரை சந்தேகிச்சிராத. இது போல தன்னுடைய தேவனை குறித்து, தான் ஆராதிச்ச தேவனை குறித்து, தான் வணங்குகிற தேவனை குறித்து, தான் உறவாடுகிற தேவனை குறித்து, தன் உயிரோடு உயிராக, நரம்போடு நரம்பாக, சதையோடு சதையாக கலந்திருக்கிற தன்னுடைய தேவனை குறித்து தன்னுடைய சந்ததியினிடத்துல சரியான விதத்துல பேசுறவன் தான் தேவ மனுஷன். அவன் தான் தேவனை ருசிச்சவன். ஆமென். ஹல்லேலூயா. ருசிக்க வேண்டிய விதத்துல ருசிச்சவன். கர்த்தர் நல்லவர்ங்கறத எப்படிப்பா சொல்ற? ருசிச்சிட்டு சொல்றேன். ஏன்னா நீ ருசிச்சு பாருடா. ஆமென். ஹல்லேலூயா. ஆசாப் சொல்றார், இப்படி எல்லாம் மைண்ட்ல ஓடுது, ஆனா மைண்ட்ல ஓடுறபடி நான் பேசினேன்னா அடுத்தவனுக்கு துரோகி ஆயிரும். எஸ். நம்பிக்கை துரோகம் செய்தவன் ஆவேன். பொதுமொழி பெயர்ப்புல. ஹல்லேலூயா. அப்பனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் திரும்புறாரு பாருங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. But when I considered how to understand this, ஆனா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் வர்றப்ப, ஹல்லேலூயா, நான் எங்க போயிட்டேன்? பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள். எப்பவுமே கடினமான காரியங்களுக்கான லகுவான தீர்வுகளை அறிய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிடணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விளக்கம் கொடுக்கிறது கஷ்டம். விளக்கம் கொடுக்கிறது கஷ்டம். ஆனா வெளிப்பாடு லகுவா இருக்கு. இருக்கு. லகுவான வெளிப்பாட்டுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்கிறான். எஸ். லகுவான ஒரு வெளிப்பாட்டுக்கு மனுஷன் கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்கிறான். இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். என் கால் சறுக்குதலுக்கு தப்பிக்குது, ஆனா துர்மா இருக்கனால சறுக்குதலுக்கு. எனக்கு இருந்த இந்த ப்ரொடெக்ஷன் அவனுக்கு இல்ல. சில நேரம் ஆசீர்வாதம் இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு இல்ல, அவரோட இருக்கிறதா எனக்கு பாதுகாப்பு. துன்மார்க்கன் சொல்றான், எனக்கு எல்லாம் இருக்கு, ஐ am secured, எனக்கு இருக்கு, என் பிள்ளைக்கு இருக்கு, என் பிள்ளையோட பிள்ளைக்கு இருக்கு, 7 தலைமுறைக்கு வச்சிருக்கிறேன்.
ஐ எம் ஃபுல்லி செக்யூர்ட். ஆசீர்வாதத்தை இந்த உலகம் பாதுகாப்பா கருதுது. ஆனா ஒரு தேவ மனுஷன் அவரோட இருக்கிறத தான் பாதுகாப்பா கருதுறான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நேத்து கூட ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தவங்க போய் ஒரு அதிகாரிகிட்ட பேசினாங்களாம். ஏஞ்சல் சொன்னாலாம் யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த அதிகாரி சொன்னாரா, ரொம்பலாம் பேசாதீங்க, பணத்தை வைங்க, பணம் பேசும் அப்படின்னாராம். நீங்க பேசாதீங்க சார், பணம் பேசும் சார் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விளக்கத்தெல்லாம் யாரு கேட்டா? உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரு கேட்டா? உன் பக்கம் இருக்கிற உனக்கு எதிராக இருக்கிற அநியாயத்தை யாரு விசாரிக்க விரும்புறா? பேசாத, பணம் வச்சுட்டு போ, பணம் பேசும். நீ வச்சுட்டு போ, பணம் பேசும். எஸ். அப்ப எதை பாதுகாப்பா நினைக்கிறான்? பணம் பாதுகாப்பு. எஸ். ஆனா எனக்கு படைச்சவர் தான் பாதுகாப்பு. படைச்சவர் தான் பாதுகாப்பு. எஸ். ஹalleluya. 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 எல்லாம் முடிச்சிட்டு அவர் ஃபைனலா ஒரு வெளிச்சத்துக்கு வர்றாரு பாருங்களேன். சங்கீதம் 73க்கு அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ப்ரொடெக்ஷன் இல்ல அவனுக்கு. ஹalleluya. நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் பொழிவது போல் ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களில் குத்துண்டு. எஸ். ஒரு வெளிச்சம் வர்றப்ப அந்த வெளிச்சம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, என்எல்டியில் எப்படி இருக்கு? என்எல்டியில் பேஷன், என்பிடி எப்படி இருக்குன்னா, டிபிடி piercing my opinions with your truth. Yes. piercing my opinion, என்னுடைய கருத்தை உம்முடைய சத்தியத்தை கொண்டு குத்தும் ஆண்டவரே. எஸ். உம்முடைய சத்தியத்தை கொண்டு என்னுடைய கருத்தை, உம்மை குறித்து, உமக்கு விரோதமாக நான் கொண்டிருக்கிற என்னுடைய கருத்தை உம்மை குறித்த அறிவினால ஊடுருவும் ஆண்டவரே. ஊடுருவும் ஆண்டவரே. அதான் ரைட் வேர்ட். உமக்கு விரோதமாக நான் கொண்டிருக்கிற ஒரு கருத்தை உம்மை குறித்து அறிகிற அறிவு என்கிற வெளிப்பாட்டினால ஊடுருவும் ஆண்டவரே. ஊடுருவும் ஆண்டவரே. Hallelujah. 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 Piercing my opinion with your truth. Truth. Hallelujah. Hallelujah. நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நீங்க இருக்கிறீங்களான்னு நான் இப்ப கேள்வி கேட்கல, நான் உங்களோடு இருக்கிறேன். ஆசாப் என்ன சொல்றாரு? இப்படிலாம் நடக்குது, நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. ஆனா எனக்கு என்ன தெளிவு இருக்கு? நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நீர் என்னோடு இருக்கிறேன்னு சொல்லல, நீங்க என்னோட தான் இருக்கிறீங்க. நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன்? நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இதாங்க வெளிச்சம். இது விளக்கம் இல்ல, இது வெளிச்சம். ஒரு தேவ மனுஷன் இதை எப்படி அருமையா அவர் வேரன் விஎஸ்பி அவர் சொல்றாரு பாருங்க. we are not philosophers living on man's explanations. மனுஷங்களுடைய விளக்கங்கள் வழியா நடக்கிற ஒரு என்ன சொல்றது தத்துவவாதிகள். நம்ம என்னன்னா தத்துவவாதிகள் அல்ல நாம். We are not philosophers living on man's explanations. We are pilgrims living on God's promises, and his promises never fails. Amen. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு பரதேசி நானு. என் பேரில தேவன் பேசின அந்த 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 வாக்குத்தத்தம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய வேதம் எனக்கு உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் என்ன. Hallelujah. Pilgrims living on God's promises. Yes. Not on my own explanations. எனக்கு நானே கொடுத்து கொள்கிற சுக
சுய விளக்கங்களை சார்ந்தல்ல, தேவனை குறிச்சு எனக்கு உண்டான வெளிப்பாடுகளை பற்றி கொண்டு, அவர் எனக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு, இந்த உலகத்துல என்னை அச்சுறுத்துகிற இருளை கடக்கிறவன் நானு, என்னால தாண்ட முடியாத மதில தாண்டுகிறவன் நானு. அவர் தம்முடைய என்னுடைய விளக்கத்தின்படி அல்ல, அவருடைய ஆலோசனையின்படி என்னை நடத்த. எந்த மனுஷ ஆலோசனை என்னை நடத்தல. நான் நடக்கிறது எதன்படி? நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. என்னுடைய என்னுடைய என் மனசுல எத்தனையோ யோசனை உண்டு ஆண்டவரே. ஆனா என் யோசனையின்படி நான் நடக்கணும் இல்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையின்படி நான் நடக்கிறேன். ஆமென். வாழ்றேன். ஆமென். நான் யோசிக்கிறத நான் பேசுறேன் இல்லை, நீர் எனக்கு அருளி செய்கிற ஆலோசனையை நான் பேசுறேன். நீர் ஆலோசனையில் பெரியவர். யோசனையில பெரியவர், ஆலோசனையில் மகத்துவம் உள்ளவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். உங்க யோசனை மனசுல 1000 இருக்கு, ஆனா தேவனுடைய ஆலோசனை என்ன? You will guide me with your counsel. Yes. Hallelujah. Hallelujah. You lead me with your secret wisdom. Beautiful. அந்த ரகசியமான ஞானத்தை எனக்கு ஒரு வெளிப்பாடா தந்து நீர் என்னை நடத்துகிறீர். Hallelujah. 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 சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். Jesus. உங்க சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே, வல்லவரே. இந்த சங்கீதத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ வேரன் விஎஸ்பியோட கமெண்ட்ரியில் அவர் ஒன்று அவர் சொன்னது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. அது மட்டும் நம்ம பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணலாம். சங்கீதம் எப்படி பிகின் ஆகுது? தேவன் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கு. சங்கீதம் எப்படி முடியுது? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நல்லவர்னு ஆரம்பிச்சு நலம்னு முடியுது. ஆமென். தேவன் நல்லவர் அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படி முடிக்கிறாரு? தேவன் நல்லவரா இருக்கிறாரு, நீ தேவனோடு இருக்கிறது நலம்ன்ற. ஆமென். தேவன் இருக்கிறாரு, நல்லவரா இருக்கிறாரு. ஆனா நல்லவரா இருக்கிறவரால நமக்கு எப்ப நலம் உண்டாகுதுன்னா அந்த நல்லவரோட இருக்கிறியா. நல்லவர் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்காத, நல்லவரோட இரு. நல்லவரோட இரு, நல்லா இருப்ப. Hallelujah. அவர் சொல்றாரு, the psalm begins with God is good. இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா தேவன் நல்லவர் அப்படிதான் ஆரம்பிக்குது. and ends with it's good. ஆனா எப்படி முடியுதுன்னா தேவன் நல்லவராக இருக்கிறார்னு ஆரம்பிச்சுட்டு நல்லது நலம் அப்படின்னு சங்கீதம் என்ன செய்யுது? முடியுது. சொல்லிட்டு சொல்றாரு, but between those statements things are not so good. ஒன்னாவது வசனத்துக்கும் கடைசி வசனத்துக்கு 2 ஸ்டேட்மெண்ட் மகத்துவமானது. ஒன்னு தேவன் நல்லவரா இருக்கிறாருங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்னு. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். கடைசில என்ன? எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம். இதுவும் பவர்ஃபுல். அது காட்ஸ் பார்ட், இது என்னோட பார்ட். இது ரெண்டும் எக்ஸலென்ட்டான ரெவலேஷன். ஆனா அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற வசனம் எல்லாமே எதுவுமே நல்லா இல்ல. Between those powerful statements things are not good.
First verse is good and the last verse is Good. so good. So good. ஆனா அந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவுல இருக்கிறது எல்லாமே நல்லாவே இல்லை. மனம் கசந்துச்சு, அவனுக்கு அந்த அறிவு இல்ல, நான் இங்க இருந்து பார்த்தேன், பொறாமை கொண்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். இதெல்லாம் ஒரு பெரிய பள்ளம். இந்த பெரிய பள்ளத்தை தாண்டறதுக்கு காரணம் எது அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சம் 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 இல்லாம ஆசாபால இந்த பள்ளத்தை என்ன செய்ய முடியாது, உபயோகிக்க முடியாது, தாண்டி இருக்க முடியாது. நாம நல்லதுன்னு நிதானிக்கிற காரியத்தை தேவனுடைய ஆலோசனை நல்லதல்லன்னு தீர்ப்பிடும். எஸ். ஹல்லேலூயா. நாம தேவனை ஆராய்ந்து அறிகிற பொழுது கண்டுகொண்ட விசேஷங்கள் முன்னாடி நம்முடைய அறிவை சார்ந்து நாம நிதானிச்ச பாருங்க, அது எல்லாத்தையுமே தப்பாக்கிறோம். எஸ். தேவன் அறியாதிருந்த நாட்கள்ல எனக்கு தெரிஞ்ச அறிவுல நான் என்னென்னமோ பேசினேன். ஆனா இன்னைக்கு பொக்கிஷத்துக்கு மேல பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் அவர் அறிகிற அறிவு புதுசு புதுசா இருக்கு. ஆனா அறியாம பேசினது எல்லாமே மதியணும். எஸ். இப்ப என்ன ஆக்கிருச்சு, முன்னாடி நான் நிதானிச்சதை இப்ப ஆலோசனை எல்லாமே பொய்ன்னு ஆக்கிருச்சு. பொய். ஹல்லேலூயா. எங்க தங்கச்சி மாதிரிலாம் உட்கார வச்சு பைபிளை சொல்லுவேன், இங்க பாரு, இது என்ன புராண கதை, இதையெல்லாமா நம்புறீங்க நீங்க? ஜீசஸா அப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி பேசி வசியம் பண்ணி யோசிக்க வச்சிருவேன். இன்னைக்கு தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆலோசனை என்ன செய்யுது, நடத்துது. ஹல்லேலூயா. இல்லைன்னா அகால பிறவியா இருந்திருக்கணும். இன்னைக்கு அதிசய பிறவியா மாத்தினது இந்த மண் பாண்டத்துல பெற்ற பொக்கிஷம். பொக்கிஷம். மற்றவங்க இடர்ன இடத்துல நான் இடறல. ஆமென். மற்றவங்க கால்கள் சறுக்குன இடத்துல நான் சறுக்கல. இதுக்கு காரணம் என்னுடைய அறிவு இல்லை, என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய பராக்கிரமம் இல்லை. எஸ். இயேசுனுடைய முகத்தின் ஒளி எஸ் இந்த மனசுக்குள்ள பிரகாசிச்சதுனால மற்றவங்க சறுக்கு இடத்துல நான் என்ன செய்யல, மற்றவங்க இடர்ன இடத்துல நான் என்ன செய்யல. நாம ஆண்டவரை ஆராய்ந்த பொழுது நமக்குண்டான அறிவு, ஆராய்ந்த பொழுது நமக்குண்டான அறிவு நமக்கு செஞ்ச ஒரு உதவி, மனுஷங்க யாரும் நமக்கு செய்ய முடியாத உதவி. பவர்ஃபுல்லான வேர்டு இது. தேவனை ஆராய்ஞ்சப்ப எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு பாருங்களேன். அந்த வெளிச்சம் எனக்கு செஞ்ச ஊழியம். இந்த உலகமே என் பக்கம் நின்று எனக்கு உதவி செய்ய வந்தாலும் இந்த வெளிப்பாட்டிலிருந்து வர்ற ஊழியத்துக்கு ஈடாகாது. உதவி செய்ய ஒரு நேரம் வருவாங்க, ஒரு நேரம் உதவி செய்ய வராம போயிடுவாங்க. ஆனால் இந்த வசனத்திலிருந்து எனக்கு ஒரு ஊழியம் சாகர வரை நடந்துகிட்டே இருக்கும். நான் செத்த பிறகு நான் வாசிச்ச இதே பைபிளை என் பிள்ளைங்க வாசிப்பாங்க. எனக்கு இந்த வசனம் செஞ்ச ஊழியத்தை என் தலைமுறைக்கு செய்யும். இந்த வசனத்தினால தான் சில உயரத்தை நான் தாண்டினேன். இந்த வெளிச்சத்தினால தான் சில இருளை நான் கடந்தேன். இதே போல எனக்கு பின்னாடி வருகிற தலைமுறை, எனக்கு பின்னாடி வருகிற பரம்பரையும் அதுக்கும் இந்த வசனம் தான் ஊழியம் செய்ய போகுது. 1000 வருஷமா மனுக்குலத்துக்கு ஊழியம் செய்கிற இதே வசனம் இன்னும் ஆண்டவர் வர்றதுக்கு 2000 வருஷம் தாமதமானா கூட இன்னும் தொடர்ந்து ஊழியம் செய்யும். அவருடைய ஜனத்தை கெட்டு போகாம பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தாண்டக்கூடிய தூரத்தை தாண்டறதுக்கு ஏன் பலன் போதும். இங்க இருந்து அங்க தாண்டறதுக்கு my strength is more than enough. ஆனா சத்ரு எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற பள்ளம் நான் தாண்டக்கூடிய பள்ளம் இல்ல. என்னால தாண்ட முடியாத பள்ளம். தாண்ட முடியாத பள்ளத்தை எப்பற தாண்ட? முக வெளிச்சத்தை தாண்டினையா. தோன்றப்போ ஒரு வெளிச்சம் வந்துச்சியா? தாண்டிட்டேன். ஹல்லேலூயா. வேதத்தை தோண்டி ஆராய்ஞ்சதுனால நான் தாண்டின பள்ளம், நான் தாண்டின பாவம். சில பாவத்தை நம்ம பலத்துல கடந்து போக முடியாது. தோண்டினதான் தாண்டி அந்த பாவத்தையும் தாண்டி, அந்த பாடுகளையும் தாண்டி, அந்த உயரத்தையும் தாண்டி, அந்த பள்ளத்தையும் தாண்டி, அந்த மதிலையும் தாண்டி. ஹல்லேலூயா.
இது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். நாளைக்கு வாழ்க்கையை முடிக்கிறப்ப நம்ம புள்ள கேட்கணும், ஏப்பா ஒரு சாதாரண குடும்பம் தானப்பா நீ பிறந்த, எப்படிப்பா இப்படிலாம் எங்களை நீ வளர்த்த, எப்படிப்பா இந்த உயரத்துக்கு நம்ம குடும்பம் வந்துச்சுன்னு புள்ள உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறப்ப நீங்க சொல்லணும், உங்க அப்பா இந்த வேதத்தை ஆராய்ஞ்சேன். இன்னைக்கு நான் இருக்கிற உயரம் கற்பனை செய்ய முடியாத உயரம். இன்னைக்கு என்ன வாழ்க்கையில பார்த்துருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து என் தகுதிக்கும் திராணிக்கும் புழுதியிலையும் குப்பையிலையும் கடந்து நானும் இன்னைக்கு பிரபுக்களோட மகிமை உள்ள சிங்காசனத்தையும் சுதந்திரிச்சிருக்கேன்னா உங்க அப்பா இதை ஆராய்ஞ்சதுடா. எனக்கு நல்ல அன்னைக்கு நான் சென்னையிலேருந்து வர்றப்ப காலையில் காரில் ஒரு 3 மணிக்கெலாம் நான் முழிச்சிட்டேன். முழிச்ச பிறகு எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை. அதனால் ஃப்ரண்ட்டில் உட்காந்து அப்படியே ஆண்டரை துதிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். ஏர்லி மார்னிங் பாருங்கள். அப்போ தான் ஆரம்பத்தை ஆண்டர் பார்க்க வச்சார், என்ன இருந்துச்சு உன் கையில். அப்போ இந்த பஸ்லாம் நிறையா ஆம்னி பஸ் போயிட்டு இருந்துச்சா, அப்போ இதே மாதிரி தான் யோகலட்சுமி பஸ்ஸில் மதுரையில் ஒரு பைபிளோடு நான் வெறும் பைபிளோடு உட்காந்துருக்கிறேன் பைபிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. என் ஃப்ரெண்டு பாபு கொஞ்சம் கால சக்கரம் சுத்துண்டா மாப்பிள்ள, கீழே போனால் மேலே வருவடா அப்படின்னா. ஆனால் என் கையில் மனசு முழுக்க சந்தோஷத்தோட பைபிளை விட்டு தான் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் கடற்கரையில் தொழில் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் சொல்லுவாங்க கிச்சான் சேஸ் அப்படின்வாங்க. ஒரு பெரிய பைபிளை வச்சு கம்பெனியில் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். சும்மா ஏதோ ஒரு மன ஆறுதலுக்காக வாசிக்கணும்னு வாசிப்பேன். சொல்லு மருமானே, இந்த பைபிளை கையில் எடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் வாழ்ந்துருவீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்காது. பெருசு ஆர்வமாலாம் தேடலை, ஏதோ ஒரு பைபிளை கொடுத்துருக்குறாங்க வாசிப்போன்னு. ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னா லேசாக ஒரு அதிகாரத்தை சும்மா வாசிப்பேன். அவர் சொன்னார் நீங்கள் வாழ்ந்துருவீங்க அப்படின்னாரு. ஆனால் இப்படி வாழ வைப்பாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் முடிச்சுட்டு, இந்த பைபிள் தானே எல்லாமே நமக்கு, எனக்கு தேவையான ஜீவன், எனக்கு தேவையான சகலமே எங்க இருக்கு? வேதத்துக்குள்ள பைபிள்ல இருக்கு. எனக்கு எப்படி உசுர் இருக்கோ அதை விட அதிகமா அந்த எழுத்துக்கள்ல ஒரு உயிர் இருக்கு. அதனாலதான் அது என்னோட பேசுது. அது வெறுமன வார்த்தை இல்லை, அது என்னோட பேசுற வார்த்தை, ஜீவ வார்த்தை. அப்ப என்னை அறியாம என்ன பண்ணதா பைபிள் எடுத்து சொன்னார், அதை கையில் எடுத்துக்க அப்படின்னாரு. அதை எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு உயிருள்ள ஒரு காரியத்தை தொடுற மாதிரி. இது என்னுடைய ஜீவன், எனக்குரிய எல்லாமே தான். தொட தொட ஏதோ ஒரு பொருளை தொடுறங்கிற ஒரு உணர்வு இல்லை, நகமும் சதையுமா இருக்கிற ஒரு காரியத்தை அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம். என்ன நீங்க நேசிச்ச நேசத்துக்கு உசுராண்டவரே, ஈடு இண உலகத்தில் உசுராண்டவரே எதுவுமே இல்லையப்பா. இவ்வளவு ஆராய்ந்து முடியாத காரியம் வாழ்க்கையில எப்படி ஆரம்பமாச்சுன்னா இது ஆராய்ஞ்சதுனால. ஆண்டவர் சொல்றார், இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் இதுக்குள்ளதான் இருக்கு. நீ சுதந்திரிக்க, நீ சம்பாதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை இதை தியானிச்சு நீ சுதந்திரிக்க முடியும்.
சுதந்திரிக்க முடியும். எவ்வளவு அசட்டை பண்றோம் இந்த வேதத்தை. எத்தனை பேர் இது ஒரு உயிருள்ள காரியம் நினைச்சு இதை வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க. எட்டாத உயரத்துக்கு இதுதான் நம்மளை கொண்டு போகும். நம்மளால சம்பாதிக்க முடியாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் சுதந்திரிக்க நம்மளால முடியும். என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டு போற பெரிய சொத்து நான் வாசிச்ச என் வேதம். ஹல்லேலூயா. எடுத்து கையில் அப்படி வச்சுக்கோங்களேன். எனக்கோ என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நலம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. முக வெளிச்சத்தில் இருளை கடப்பே, மதிலை தாண்டிடுவே, மார்பில் சாய்ந்து அன்பு மழையில் தினமும் நனைந்திடுவே, முக வெளிச்சத்தில் இருளை கடப்பே, மதிலை தாண்டிடுவே, மார்பில் சாய்ந்து அன்பு மழையில் தினமும் நனைந்திடுவே, ஆதம் கட்டி அணைப்பே, இயேசுவே பரிசுத்தமாய் தொழுவே, பாதம் கட்டி அணைப்பே, இயேசுவை பரிசுத்தமாய் தொழுவே, உயிரே 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 இயேசுவே, உயிரே என் இயேசுவே, உயிரே பைபிளை கையில வச்சுக்கிட்டு பாடுங்கப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை, உம்முக வெளிச்சத்தில் உம்முக வெளிச்சத்தில் ஜீசஸ் இருளை கடப்பே, மதிலை தாண்டிடுவே, தாண்டனா தோண்டு, மார்பில் சாய்ந்து அன்பு மழையில் தினமும் நனைந்திடுவே, ஆசீர்வாதம் இல்ல பாதுகாப்பு. அவர்தான் உனக்கும் பாதுகாப்பு, சந்ததிக்கும் பாதுகாப்பு, ஒரு தலைமுறைக்கு அவர்தான் பாதுகாப்பு. அன்பு மழையில் தினமும் நனைந்திடுவே, உம்மில் இணைந்திடுவே, இயேசுவே உயிரில் கலந்திடுவே, உம்மில் இணைந்திடுவே, இயேசுவே உயிரில் கலந்திடுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
ஆண்டவரே. உங்க முன்னாடி ஒரு பள்ளம், இதை எப்படி தாண்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. உன் கையில் இருக்கிற வேதத்தை தோண்டுன்றார் ஆண்டவர். இவ்வளவு பெரிய உயரம் இருக்காண்டவரே, இந்த மதிலை எப்படி தாண்டது? இதோட பெரிய உயரத்தை நீ தாண்டுவ. உன்னோட தகுதிக்கும் உன்னுடைய படிப்புக்கும் உன்னுடைய திராணிக்கும் சம்பந்தமே இல்லாத உயரங்கள்ல நீ அமர்ந்திருப்ப. சம்பாரிச்சும் பிறர் அடைய முடியாத பிளஸிங்ஸை நீ சுதந்திரிப்ப. ஆசீர்வாதம் இல்லவும் பாதுகாப்பு. இஸ்ரவேலை காக்கிறவர் தான் அவன் பாதுகாப்பு. உன்னோட எப்படி நான் பேசுறேனோ அதே போல உன்னுடைய தலைமுறையோடு நான் பேசுவேன். உண்மையில நான் வச்சிருக்கிற என்னுடைய ஆவி, இப்போ வாயில நான் வச்சிருக்கிற வசனம் உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் விலகுவது இல்லைன்னு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். நான் உனக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்க வரல, உன் தலைமுறைக்கே பாதுகாப்பு கொடுக்கும்படியாக நான் உன்னை கண்டுபிடிச்சேன். பாழான இடத்துல நான் உன்னை கண்டுபிடிச்சேன். ஊழையிடுகிற வனாந்தரத்துல நான் உன்னை கண்டுபிடிச்சேன். நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன். நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன். என்ன தேடாதிருந்த உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சேன். நீ என்ன தேடினதில்லை, நீ என் மேல வாஞ்சியா இருந்ததில்லை. ஆனா நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பாலை நிலத்தில் கிடந்து தேடி கண்டு பிடித்தே கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போ சுமக்கின்றே என்னை கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போ சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ராஜா நன்றி நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா. நன்றி இயேசு ராஜா. இப்படி சேர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா.
நன்றி இயேசுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ. நேரமெல்லாம் கரம் நீட்டே துடைக்கின்றே. ராஜா காலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டே என் கண்